நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, வேர்ல்டு கப்ல 21வது மேட்சான சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் பங்களாதேஷ் மேட்சுக்கான ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டைம் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல உங்களுக்காகவே ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே போல பாத்தீங்க அப்படின்னா நீங்க குபேரா ஃபேண்டசி அப்ளிகேஷன்ல ஜாயின் பண்ணனாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒன் பிளேயர் ஃபேண்டசி டியோ பிளே பண்றதுக்கு ஒரு பெஸ்டான பிளாட்ஃபார்மா இருக்கும் உங்களுக்கு. இது வரைக்கும் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கே தெரியும் இந்த நியூயார்க் பிட்ச் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும். ஆல்ரெடி ஒரு 4-5 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இந்த சேம் பிட்ச்ல வந்து இதாயிட்டு. ஸோ எல்லா மேட்சுமே ஒரு 150 வந்து ஸ்கோர் அடிக்கிறதுங்கிறதுனாலே நம்ம ஐபிஎல் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 260 270 இந்த சீசன் பார்த்துட்டு ஒரு 150 அடிக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ அதுவும் மேட்ச் இன்ட்ரெஸ்டா போச்சு. லாஸ்ட் மேட்ச்லாம் அந்த சவுத் ஆப்பிரிக்கா இதே பிட்ச்ல ஆடும்போது பாத்தீங்கன்னா நெதர்லாந்துக்கு அகேன்ஸ்டா நெதர்லாந்தோட பவுலிங் வந்து பாத்தீங்கன்னா அட்டகாசமா இருக்குது. அந்த டப்சன் மில்லர் ஒரு விக்கெட் தூக்கி இருந்தாங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்விஸ்டா இந்த வேர்ல்டு கப்ல வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ எப்படியோ ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. பிச்சு வந்து கொஞ்சம் பெரிய பிச்சு தான். நீங்க ஐபிஎல் கம்பேர் பண்ணும்போது இந்த பிச்சு வந்து பாத்தீங்கன்னா பெரிய பிச் தான். பட் இப்போ ஸ்ட்ரைட்ல வந்து ஒரு 2 மீட்டர் வந்து கம்மியா தான் வச்சிருக்காங்க. முன்னாடி 74 வரைக்கும் போட்டாங்க, இப்போ 72. அதே மாதிரி இப்போ முந்திக்கு இப்போ வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. பிச்சோட வியூவை நீங்க பாத்தீங்கன்னாலும் தெரியும், நல்ல கிராக்கர்ஸ் இருக்கு, புல்லு வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அண்ட் லாஸ்ட் ஒரு 4 மேட்ச் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். நீங்க பாருங்க, நெதர்லாந்து வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா ஒரு 100 அவ்வளவுதான். இங்க கனடா வெர்சஸ் அயர்லாந்து இதுதான் இருக்கிறதே ஹை ஸ்கோர் போன மேட்ச். 137 ஹை ஸ்கோர். இது வந்து பாருங்க அயர்லாந்து வெர்சஸ் இந்தியா ஒரு 100க்குள்ளதான். ஸ்ரீலங்கா வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா ஒரு 80க்குள்ளதான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா ஒரு லோ ஸ்கோர் மேட்சா தான் இந்த பர்டிகுலர் பிட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. அண்ட் டோட்டலா 4 மேட்ச் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க, மேலாண்டு இருக்காங்க. ஒரு மேட்ச் மட்டும் தான் பேட்டிங் ஃபர்ஸ்ட், 3 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் செகண்ட் தான் வின் பண்றாங்க. ஸோ டாஸ் வின் பண்ற கேப்டன் பவுலிங் ஃபர்ஸ்ட் எடுத்து வின் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. 4 மேட்ச்ல 8 இன்னிங்ஸ் இருக்கு. ஒரு மேட்சுக்கு 2 இன்னிங்ஸ், ஒரு 2 டீம் பேட்டிங் பண்ணுவாங்க. 8மே பாத்தீங்க அப்படின்னா 150க்குள்ள தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஹை ஸ்கோரே 137, லோ ஸ்கோர் ஸ்ரீலங்கா வந்து 77க்கு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ 2 டீமுக்கான பாசிபிள் 11 வச்சு ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம டீம்ஸ் வந்து செட் பண்றதை காமிக்கிறேன். ஸோ சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் பங்களாதேஷ். சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பேட்டிங் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா டீகா, ரீசா ஹென்ட்ரிக்ஸ், மார்க்ரம், டப்ஸ், கிளாசன், மில்லர் 6 பேட்டிங் லைனப் இருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா டீகாக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தத்துல 20 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு 2 மேட்ச்ல. ரீசா ஹென்ட்ரிக்ஸ் 7 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மார்க்ரம் 12 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. டப்ஸ் 46, கிளாசன் வந்து 23, அண்ட் மில்லர் வந்து பாத்தீங்கன்னா 65 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நம்ம ஏற்கனவே சொன்னோம், மார்க்ரம் வந்து நான் லாஸ்ட் மேட்ச் நெதர்லாந்து சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்ல நம்ம டீம் வந்து கிளீன் ஷீட் தான். ஆனாலும் நான் மார்க்ரம் அந்த மேட்ச்ல எடுக்கல. ஏன்னா மார்க்ரம் வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல தான் இருக்கிறாரு. ஸோ நம்ம ஐபிஎல்ல பார்த்தா ஒரு பெருசா ஆடல. அண்ட் ரீசா ஹென்ட்ரிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீரீஸ்க்கு இதுக்கு முன்னாடி வந்து வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் தான். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப புவரா ஆடிட்டு இருக்காரு. டீகாக் வந்து என்னைக்கு டே செட் ஆகும்னு சொல்ல முடியாது, அடிச்சிருவாரு. அண்ட் கிளாசன், மில்லர், டப்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்ல ஒரு மிடில் ஆர்டர்ஸா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருக்காங்க. ஸோ காமனா பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா டீகாக், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரீசா ஹென்ட்ரிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து கிளாசன், இந்த 3 பேட்ஸ்மேனுக்குமே பாத்தீங்கன்னா நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்தாலும் போதுமானது. வேணும்னா நீங்க வந்து ரீசா ஹென்ட்ரிக்ஸுக்கு பதிலா டப்ஸுக்கு வேணா நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 5 பேர் தான் இருக்காங்க. கம்ப்ளீட்டா 4 ஓவர் பவுலிங் பண்ணிடுவாங்க. யான்சன், ரபடா, பிராட்மன், மகாராஜ், நோர்கி. இதுல மகாராஜ் மட்டும் தான் பாத்தீங்கன்னா மெயின் ஸ்பின்னரா இருக்காரு. நீங்க எல்லாருமே பாருங்க ஆல்மோஸ்ட் 8 ஓவர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. யான்சன் 7 ஓவர்னா அன்னைக்கு வந்து மேட்ச் வந்து சீக்கிரமா முடிச்சாங்க. ஸோ யான்சன் இது வரைக்கும் 2 விக்கெட், ரபடா 2 விக்கெட், பிராட்மன் 5, மகாராஜ் 2, அண்ட் நோர்கியா வந்து பாத்தீங்கன்னா 6 விக்கெட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இதுல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பிராட்மன், நோர்கி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யான்சன், ரபடா 2 பேர்ல யாருக்காச்சும் ஒருத்தருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா 7 பிளேயர் வந்து சவுத் ஆப்பிரிக்கால இருந்து போனோம்னா 4 பேட்ஸ்மேன் 4 பவுலர் இந்த 3 பவுலிங் ஆப்ஷன் சொல்லி எடுத்துட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ யான்சன், ரபடா, பிராட்மன், நோர்கியா, ஸோ அந்த 4 பேருமே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எடுத்துருவாங்க. ஸோ 4 பவுலர்ஸ் வந்து எடுத்துட்டாங்களா. பேட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா டீகாக், ரீசா ஹென்ட்ரிக்ஸ், கிளாசன் இந்த ஆப்ஷன்ல
மூணு மூணு பேட்ஸ்மேன் எடுப்பாங்க. இல்ல அப்படின்னா டீகா, கிளாசன், மார்க்ரம் இந்த மூணு பேரை கூட எடுக்கலாம். ஸோ பேட்டிங் ஆப்ஷன்ல கொஞ்சம் ட்விஸ்டா கூட உங்க ஆப்பனன்ட் எடுக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் டீமை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா ஆடக்கூடிய டீம் தான். பேட்டிங் பாத்தீங்கன்னா டான்கின் கசனே, அடுத்து சௌமியா சாகர், லிட்டன் தாசி, நசுல் ஷாண்டோ, அடுத்து ஹரிடாயி, சகிஃப் அல் ஹசன், மஹமதுல்லா 7 பேட்டிங் ஆப்ஷன் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த 7 பேர்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த சகிஃப் அல் ஹசன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர், உங்களுக்கே தெரியும். ஸோ அவர் வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டீம்ல வந்து முதல் பிளேயரா நீங்க செட் பண்ணலாம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மாவும் சகிஃப் அல் ஹசனும் தான் T20 வேர்ல்டு கப் ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஹரிராய். ஸோ என்னோட ஃபேவரட் பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் சொல்லலாம். ஏன்னா எல்லா மேட்சுமே நின்று நிதானமா ஒரு 30+ ரன் ஆடி கொடுத்துருவாரு. ஸோ அந்த இதுல எடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஹொசைனு, அதுக்கப்புறம் சகிப்பு, அடுத்து டஸ்கின் அகமது, முஸ்டபிசூர் ரஹ்மான். இந்த முஸ்டபிசூர் ரஹ்மானும் டஸ்கின் அகமதும் பாத்தீங்கன்னா 2 விக்கெட் 3 விக்கெட் எடுத்தாலும் அவங்க வந்து நல்ல ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்த அயர்லாந்து சீரீஸா இருக்கட்டும், IPL இருக்கட்டும், முஸ்டபிசூர் ரஹ்மானோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் இதா இருக்கு. ஸோ இந்த 2 பேரையுமே நீங்க வந்து தாராளமா எடுக்கலாம். ஏன்னா இந்த நியூயார்க் பிட்ச் வந்து பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேனால பெருசா ஸ்கோர் பண்ண முடியல. சோ அதனால நான் பேட்ஸ்மேனுக்கு பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. மிஞ்சி போனா ஒரு பேட்ஸ்மேன் அதிகபட்சமா 25 ரன் அடிக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா பெருசு. அதுக்கு ஒரு பவுலர் எடுத்து ஒரு விக்கெட் நம்ம பவுலர் எடுத்தா கூட போதும், ஒரு 25 பாயிண்ட் கிடைக்கும். அதுவே ஒரு ஸ்டம்ப் இல்ல LP ஆகுனா எக்ஸ்ட்ரா 8 பாயிண்ட் போது 32 பாயிண்ட் வந்து சாலிடா கிடைக்கும். ஒரு பேட்ஸ்மேன் 30 ரன் அடிக்கிறது இந்த பிட்ச்ல எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும். சோ அதனாலதான் நான் வந்து பேட்டிங்க பெருசா போக்கஸ் பண்ணல, ஃபுல்லா பவுலிங் ஆப்ஷன் பாக்குறோம். சோ அதுக்கு பதிலா நீங்க கொஷனே, சகிப் இவங்கள கூட நீங்க வந்து தாராளமா இது ப்ரிப்பேர் பண்ணலாம். பட் இந்த பிட்ச்ல ஃபாஸ்ட்டுக்கு நல்ல சப்போர்ட் இருந்திருக்கு, நீங்க பாத்திருப்பீங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 14 பிளேயர், ஒரு முக்கியமான ஒரு 14 பிளேயர் பார்த்தோம் அப்படின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டீகா, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ரீசா ஹென்ட்ரிக்ஸ், மூணாவது வந்து பாத்தீங்கன்னா கிளேசன், நாலாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா யான்சன், அஞ்சாவது வந்து ரபடா, ஆறாவது வந்து பிராட்மன், ஏழாவது வந்து பாத்தீங்கன்னா நோர்கியா, எட்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹரிடாய், ஒன்பதாவது வந்து பாத்தீங்கன்னா சகிஃப் அல் ஹசன், 10வது வந்து பாத்தீங்கன்னா மஹமதுல்லா. அந்த மஹமதுல்லா வந்து பாத்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத லெவலுக்கு ஒரு பெஸ்டா ஆடி கொடுக்கக்கூடிய பிளேயர். எல்லாருமே சொல்ல போனாலும் அவர் நின்று நிதானமா ஆடுவார். லாஸ்ட் மேட்ச் ஸ்ரீலங்காக்கு அகைன்ஸ்டாவும் பொறுமையா ஆடி கொடுத்தாரு. சோ 11வது பிளேயர் பாத்தீங்கன்னா 12 அண்ட் 13 அண்ட் 14. நான் பெருசா பேட்ஸ்மேனுக்கு போக்கஸ் பண்ணல. ரீசெண்ட் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். சோ லாஸ்ட் 4 மேட்ச் ரிசல்ட் நீங்க ஒருக்கா பாருங்க. பவுலர்ஸ் லாஸ்ட் மேட்ச் குறிப்பா நெதர்லாந்து வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு 13 விக்கெட்டுக்கு பவுலர்ஸ் கிடைச்சிருக்கு. 13மே ஃபாஸ்ட் தான். 2 டீமுக்குமே கிடைச்சிருக்கு. நெதர்லாந்து பவுலர்ஸும் 6 விக்கெட் சவுத் ஆப்பிரிக்காவை எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பங்களாதேஷ் பிளேயர் சவுத் ஆப்பிரிக்கா விக்கெட் எடுப்பாங்க. சோ அதனால நீங்க தைரியமா போலாம். கேப்டன் வைஸ் கேப்டன் பாத்தீங்கன்னா சகிஃப் அல் ஹசனுக்கு ஒரு பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இருக்கு. ஏன்னா ஒரு ஆல்ரவுண்டர். அதே மாதிரி நீங்க வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரபடா, யான்சன், பிராட்மன், நோர்கியா. சோ இந்த 4 பேரையுமே கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்றாங்க. லாஸ்ட் நெதர்லாந்து மேட்ச்ல எல்லாருமே ரபடா, யான்சன் இந்த 4 பேருக்குள்ள தான் வந்திருந்தாங்க. நம்ம வந்து டிஃபரெண்டா வேன்பிக்கையும் பேஸ்லிட்டையும் ட்ரை பண்ணோம். அவங்களும் நல்ல பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டாங்க. அதனால தப்பிச்சோம். சோ அதனால இந்த 4 பேரும் உங்க ஆப்பனண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சகிஃப் அல் ஹசனும் சேர்த்து வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. சோ இதான் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் பங்களாதேஷ் வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா மேட்சுக்கான ப்ரிவ்யூ. சோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.